கலியுக தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனனே மூலப்பொருளோனே கந்தகுரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய். சித்தி விநாயக ஜெயமருள் போற்றுகின்றேன் சிற்பர கணபதியே நற்கதியும் தந்தருள்வாய். கணபதி தாளினையே கருத்தினில் வைத்திட்டேன் அச்சம் தீர்த்தென்னை ரட்சித்திடுவீரே. கந்தா சரணம் கந்தா சரணம் சரவண பகாக்குகா சரணம் சரணம் குருகுகா சரணம் குருபரா சரணம் சரணம் அடைந்திட்டேன் கந்தா சரணம். தன்னைத்தான் அணிந்து தான் தன்மயமாகிடவே கந்தகிரி குருநாதா தந்திடுவே ஞானமுமே. தத்தகிரி குருநாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூர சத்குருவாய் ஆண்டவனே வந்திடுவீர். அன்புருவாய் வந்தென்ன ஆட்கொண்ட குருபரணி அறம் பொருள் இன்பம் வீடும் தந்தருள்வாய். என்ன ஆதி, பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுங்க. ஒரே ஒரு நிமிஷம். இங்க தொட்டு கும்பிட்டுக்கோங்க. ஏய், எனக்கு இதுல நம்பிக்கை இல்லடி. தொட்டு கும்பிட்டுக்கோங்கன்னு சொல்றேன்ல. அடப்பாவி, தினமும் நான் பூஜை பண்ணும்போது தொட்டு கும்பிடுன்னு தொட்டே கும்பிட மாட்டான். இன்னைக்கு பொண்டாட்டி சொன்னோன்னு தொட்டு கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். சரி, உன் இஷ்டப்படி தொட்டு கும்பிட்டாச்சு, போதுமா? நீ பூஜையை கண்டினியூ பண்ணு. சரிங்க, நீங்க இருங்க, ஒரு 10 நிமிஷம் நான் வந்துடுறேன். இல்லடி, எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் ஆஃபீஸ் கிளம்பணும். நீ பூஜை பண்ணு, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். மத்தியானம் பார்க்கலாம், சரியா? ஏதோ ஒன்று குறையுது மசுகுட்டி. என்னதுங்க? தெரியலடி, ஆனா ஏதோ ஒன்று குறையுது. சரிடி, லேட் ஆயிடுச்சு, கிளம்புறேன். இங்க 2 நிமிஷங்க, நான் தட்டை கீழே வச்சுட்டு வரேன். இல்ல, நீ பாதி பூஜையில இருக்க, வரக்கூடாது. நீ இரு, நான் கிளம்புறேன். ஆஃப்டர்நூன் கண்டிப்பா வந்துடுவேன், ஓகேவா? சரிங்க. இங்க எனக்கு குங்குமம் வச்சுட்டு போறீங்களா? கிருஷ்ணா, ஆஃபீஸ்க்கு லேட் ஆகலையா? வா, அவன் சாப்பிட்டு போ. அம்மா வந்துட்டாங்க, நான் கிளம்புறேன், சரியா? நான் சாப்பிட்டு போறேன், நீ பூஜை எல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடு. மதியானம் 1-1:30 வந்துடுவேன். சரிங்க. மின்னல் ஒரு கோடி எந்த நோயை தேடி வந்ததே, லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்ததே, உன் வார்த்தை தேன் வார்த்ததே, மௌனம் பேசியதே, கொளித்தென்றல் வீசியதே, ஏழை தேடிய ராணி நீ என் காதல் தேவதையே. அத்தை வாங்க அத்தை, தீபம் எடுத்துக்கோங்க. இதோ பாருமா, சும்மா காலையில் ஆஃபீஸ் போகிறவனே நிறுத்தி நேரத்தை அப்படி பொழுது போக்கிட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? அவனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்டான மீட்டிங்லாம் இருக்கும் தெரியுமா? அவனுக்கு சாமி கும்பிட்றதே பிடிக்காது. சும்மா சும்மா அவனை வந்து இங்கே கூப்பிட்டுக்கிட்டு இருக்காது. அப்புறம் அந்த பொட்டுக்கிட்டலாம் ரூமில் நீயே வச்சுட்டு வா. நீ மேக்கப் பண்ணிக்கிறதுக்கு என் பையன் ஒன்றும் பியூட்டிஷியன் கிடையாது. அவன் எவ்வளோ பெரிய ஆள், அவனை பார்த்து பொட்டு வச்சு விட அது இதுன்ட்டு. என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஒரு சாரி கூட சொல்ல மாட்டேங்கிற? சாரி அத்தை, என்னையவா அவமானப்படுத்தினேன்? இன்னும் உனக்கு என்னெல்லாம் பண்ணுறேன்னு பாரு. உன்னை 1000 தடவை என்கிட்ட சாரி கேட்க வைப்பேன். ஏய், என்னடி முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லைக்கா. என்னாச்சு? அத்தை ஏதாவது சொன்னாங்களா? இல்லைக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் அப்படியே இருக்கிறேன். கிருஷ்ணா எங்க ஆஃபீஸ் போயாச்சா? ஆமாக்கா, ஆஃபீஸ் போயிட்டாரு. சரி, அப்போ ஜாலி தான். நீ போய் ஒரு ரூமில் ரெஸ்ட் எடு. ஒன்றும் இல்லைக்கா, அவங்க சாப்பிடவே இல்லை, அப்படியே ஆஃபீஸ் போயிட்டாங்க. மத்தியானம் தான் வருவேன் நாங்கள், அதான் ஏதாவது சமைக்கலாமான்னு யோசிச்சேன். அதுக்கு இப்போவே சமைக்க போறியா? நேரம் நிறைய இருக்கு. நீ சாப்பிட்டியா? இல்லைக்கா, எனக்கு பசிக்கவே இல்லை. இது என்ன பழக்கம்? சாப்பிடாம பட்டினி இருக்க பழக்கம். வா, சாப்பிட போலாம். என்ன காலங்காத்தால அக்கா தங்கச்சி பெட்ரூமில் கூட்டணி வச்சுட்டு இருக்கீங்க? வீட்டில் வேலையெல்லாம் யார் பார்க்கறது? ஏன் அத்தை, இன்னைக்கு சர்வெண்ட்ஸ்லாம் வரலையா? ஏன் அக்கா தங்கச்சி ஒரு வேலையும் பார்க்க மாட்டீங்களோ? இவ்வளவு நாளும் சர்வெண்ட்ஸ் தானே பார்த்தாங்க, அதான் கேட்டேன். நான் பார்க்கனாலும் நீங்கள் வேண்டான்னு சொல்லிடுவீங்க. இன்னைக்கு என்னடான்னா எங்களை பார்க்க சொல்லிட்டு வந்திருக்கீங்க. இப்போதான் எனக்கு எல்லாம் புரியுது, யார் யாரை எங்கெங்க வைக்கணும்னு. இதோ பாரு மீனா, உன் தங்கச்சி என் பையனை பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்திருக்கா. ஆஃபீஸ் போகிற நேரத்தில் இவ எடுத்து கந்தகுரு கவசத்தை படிக்க உட்காந்துட்டானா அவன் எப்படி ஆஃபீஸ் போவான்? ஆஃபீஸ் போகும்போது வாசலை நின்று போயிட்டு வாங்கன்னு சொல்லணும். அவனுக்கு வயிற்றுக்கு ஏதாவது கொடுத்து சாப்பிட சொல்லி அனுப்பணும். இதெல்லாம் பண்ணணும்னா அவன் கிளம்புறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி இவ கிளம்பி நிற்கணும். இவ என்னடானா பூஜை ரூமில் போய் உட்காந்துக்கிட்டா? அத்தை, அது வந்து யாரும் என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும். எப்படியும் உன் தங்கச்சிக்கு தான் ஜாலரா போடுவேன். அத்தை, அவ கல்யாணம் நடந்து இப்பதானே வந்திருக்கா, அவளுக்கு எப்படி எல்லா விவரமும் தெரியும்? ஏன் மீனா, நீ இந்த வீட்டு கல்யாணம் நடந்து வந்த, நீ கரெக்டாக தானே இருக்க. இன்னைக்கு வரைக்கும் நான் உன்னை ஒரு கேள்வி கேட்டிருப்பேனா? அவங்க நடக்கிறத வச்சு தான் நான் பேசுறேன். எனக்கு இவன் மேலே என்ன பகை இவளை பேசுறதுக்கு? காலையில் எஞ்சி புருஷன் வேலைக்கு போகிற நேரத்தில் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா. பூஜை பண்ணணும்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே பண்ணணும். புருஷன் மேலே இப்பவே அக்கறை இல்லை. இவன் எப்படி தான் என் பிள்ளைய பார்க்க போறாளோ? மணி என்னாச்சு தெரியுமா? 8 மணி ஆச்சு. கல்யாணம் நடந்து வரும்போது பெருசாக சொல்ல தெரியுது லவ் பண்ணி கட்டணும்னு. ஒருத்தருக்கு சண்டை போட்டு என்ன மனஸ்தாபம் இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க மட்டும் தெரியுது, ஆனால் புருஷனை பார்த்துக்க தெரியல, அப்படித்தானே? இவ 8 மணிக்கு பூஜை பண்ணானா என் பிள்ளைக்கு எப்போ சாப்பாடு ரெடி பண்ணுவா? சாரி அத்தை, என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு இந்த வீட்டோட பழக்க வழக்கம்லாம் தெரியாது.
ஏன் பழக்க வழக்கம் தெரியாது? இந்த வீட்டுக்கு இப்பதான் முதல் தடவை வரியா? ஏற்கனவே உங்க அக்காவை கல்யாணம் பண்ணி அனுப்பியிருக்கீங்க. நீ நிறைய தடவை வந்திருக்க. எனக்கு தெரிஞ்சு தெரியாமலோ இந்த வீட்டுக்குள்ள நிறைய தடவை வந்துட்டு போயிருக்க. என் பிள்ளையவே லவ் பண்ண வைக்க தெரியுது, இதெல்லாம் தெரியாதா? சரிங்க அத்தை, விடுங்க. அவ இந்த வீட்டுக்கு புதுசு தானே. என்ன புதுசு மீனா? கல்யாணம் நடந்து 4 நாள் ஆகுது, இன்னும் புதுசுனா? அதான் 4 நாள் ஆக போகுதுல்ல, இன்னும் புதுசுலாம் சொல்லக்கூடாது. அந்த வீட்டுக்கு ஏத்த மாதிரி இவ தன்னை மாத்திக்கணும். நான் மாத்திக்கல, நீ மாத்திக்கல, இவ மட்டுமா? உலகத்துல இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் மாமியா வீட்டுக்கு போகும்போது புதுசா தான் போறாங்க. அதுக்காக நான் புதுசு, இந்த வீடு புதுசுன்னு வேலை பார்க்காமல இருக்காங்க. சாரி அத்தை, கண்டிப்பா வரப்போற நாள்ல சரியா இருப்பேன் அத்தை. அது எப்படி இன்னைக்கு சரியா இல்லாதவ வரப்போற நாள்ல சரியா இருப்ப? அத்தை, அது அக்கா வேலை பார்ப்பால, அதை பார்த்து நான் படிச்சுக்கிறேன். அது சரி, உங்க அக்காவே ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டா, அவளை பார்த்து நீ படிக்க போறியா? இதோ பாரு, நம்ம அக்கா தான் இந்த வீட்டோட மூத்த மருமக. நம்ம அக்கா பின்னாடியே ஒளிஞ்சுக்கலாம். எதுக்கு எடுத்தாலும் அக்கா அக்கான்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடலாம் நினைக்காத, புரியுதா? மூத்த மருமகளோட தங்கச்சின்னா பார்க்க மாட்டேன். சரின்னா சரி, தப்புன்னா தப்பு, புரியுதுல? இதோ பாரு மீனா, இவளுக்கு அக்காவா இருக்கிறது உன் பிறந்த வீட்டுல. இந்த வீட்டுல நீ இவளுக்கு மூத்தாரு, இந்த வீட்டோட மூத்த மருமக. அதை மனசுல வச்சுக்கிட்டு நடந்துக்கோ. சரிங்க அத்தை. இது என்ன பெரிய அவார்டா? மூத்தவா இளையவான்னு. முதல்ல வந்த வேலைக்காரி நான், 2வது வந்த வேலைக்காரி இவா. இதில் வேற எல்லா வீட்லேயும் பெருமை வேற. மூத்த மருமக, 2வது மருமகன்னு எல்லா மருமகளையும் ஒரே மாதிரி நடத்துங்க ஐயா. எல்லா மருமகளையும் வேலை தான் வாங்க போறீங்க. ஏதோ மூத்த மருமகனா சலுகை கொடுத்து வேலை வாங்காம கொஞ்சி தலைவா போறிய. இதோ பாரு மீனா, கொஞ்சமாட்டு இந்த வீட்டோட மூத்த மருமகளா பொறுப்பா இந்த வீட்டில் எப்படி நடத்துக்கணும்னு எல்லாத்தையும் அவளுக்கு சொல்லிக் கொடு. மீனா, உன்னேதான். சரிங்க அத்தை. திமிரு பிடிச்ச விடுது. ஏண்டி இந்த அம்மாவை என்னடி பண்ண? நல்ல சாந்த சொருபினியா இருந்தவளை இப்படி மாத்தி வச்சிருக்க. இவ்வளவு நாளாவது மீனா ஒரு நாள் கூட மீனா நீ காஃபி போடலையே, நீ டீ போடலையேன்னு கூட என்ன கேட்டதில்லை. கிச்சனுக்குள்ள போனா கூட நீ ஏமா கஷ்டப்படுத, ரூமுக்கு போன்னு சொல்லுவாங்க. நீ வந்த நேரம் என்னையும் வாட்டி எடுப்பாங்கன்னு நினைக்கேன். என்ன பண்ண அப்படி? அக்கா, நான் ஒண்ணுமே பண்ணலக்கா. அவங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். என்னடி அது இது? நீங்க வந்தா அக்காவும் தங்கச்சியுமா நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீ வந்த நேரம் இந்த அம்மா இப்படி மாறிடுச்சே. இன்னும் ஒன்னு பேரை வச்சு என்னையும் கொடுமைப்படுத்துமோ? பயமா இல்ல இருக்கு. சரி சரி, ஃபீல் பண்ணாத, விடு விடு. இவங்க அந்த அளவுக்கு கெட்டவங்க எல்லாம் இல்ல, ஏதோ கோவத்துல பேசுறாங்க. நம்ம சரி பண்ணிடலாம், சரியா? சரிக்கா. செல்வியக்கா, இன்னைக்கு என்ன சாப்பாடு பண்ண போறீங்க? உங்களுக்கு என்னம்மா சாப்பாடு பண்ணணும்? இன்னைக்கு லஞ்ச் கொஞ்சம் கிராண்டா இருக்கணும்க்கா. அப்ப நான்வெஜ் தானே? ஆமாக்கா. நான்வெஜ்ல என்ன பண்ண போறீங்க? அம்மா ஏற்கனவே ஆதி அம்மா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம டிரைவர் தான் நான்வெஜ்லாம் போய் வாங்கிட்டு வந்தான். கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அப்பதான் நீங்க என்ன கூப்பிட்டீங்க. சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நேரத்துக்கு முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கேன். ஏன்னா வாங்க போறதுக்கு முன்னாடி மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அப்படியா? சரி, நான் போய் பார்க்குறேன். சரிம்மா. ஆதி, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்லைக்கா, ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. ஒத்தையால எல்லாருக்கும் எப்படி சமைப்ப? அது இல்லைக்கா, நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறேன்ல, அதான் என் கையால் சமைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டா போதுமா? என் பிள்ளைக்கு நான் சமைக்கிற சாப்பாடு தான் பிடிக்கும். வேற யார் சமைச்சாலும் பிடிக்காது. ஏன்னா அவனுக்குன்னு ஒரு கைப்பக்குவம் இருக்கு, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். சரி, என்னென்ன சமையல் பண்ணிருக்க? அக்கா, ஃபிஷ் பக்கோரா, நிகாரி ரெசிபி, ஹைதராபாத் மராக், கோட்கரி ரெசிபி, அப்புறம் லம் கரஹி, ரோகன் ஜூஸ் ரெசிபி பண்ணியிருக்கேன். லேம் வெண்லண்டோ ரெசிபி, லேம் கறி ரெசிபி, மட்டன் கிரேவி. ஏண்டி, இது எல்லாமே மட்டன் ரெசிபிஸ் இல்ல? ஆமாக்கா, நாட்டுக்கோழி தான் வாங்கிட்டு வர சொன்னேன். நாட்டுக்கோழி இங்கே கிடைக்காதுன்னு சொன்னாங்க, அதான் மட்டன்லேயே பண்ணிட்டேன். சரி, மெயின் டிஷ்? அக்கா, அது மட்டும் முட்டை பிரியாணி மாதிரி வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுவும் எப்படி மட்டன் பிரியாணி பண்ணுறது? இல்லை மட்டன் பிரியாணியே பண்ணிடவா? உனக்கு என்ன தோணுது? அது சரி. எல்லா ரெசிபிலையும் ஆட்டை போட்டு தள்ளி இருக்க. இதுலேயும் ஒரு 2 ஆட்டுக்காலை போட்டு மட்டன் பிரியாணியே பண்ணு. பிரியாணினாலே மட்டன் பிரியாணின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு என்னவோ சிக்கன் பிரியாணி தான் பிடிக்கும். அக்கா, சிக்கன் பிரியாணி என்னவோ நீ சொன்ன மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் தான். ஆனால் தெரிஞ்சே தப்பு பண்ண முடியாதுல்லக்கா. நம்ம உடம்பு கெட்டு போகணும்னு தெரிஞ்சு அதை எப்படி எடுத்துக்கிறது? நாட்டுக்கோழினா பரவாயில்ல, பிராய்லர் கோழியில் என்னென்ன பண்ணுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த டேஸ்ட்டுக்கு அடிமைப்பட்டு போய் கிடக்கிறோம். குழந்தெல்லாம் இல்லாதவங்க அதை சாப்பிட்டாங்கன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைங்களாம் எப்படி இருப்பாங்கக்கா? இல்லை, நம்மளுக்கு குழந்தை பிறந்துருச்சு, இதனால இதை சாப்பிட்றதுல என்னென்னா சீக்கிரமாக நம்ம உடம்பு சரியில்லாமல் ஆகிடும். அப்புறம் நம்ம குழந்தைங்களையும் ஃபேமிலியும் யார் பார்த்துப்பா? அதனால தான் மட்டன்லேயே பண்ணிட்டேன். பேசுறதுலாம் நல்லா தான் பேசுகிறா, ஆனால் திமிரு, வாய் திமிரு தான் நிறைய. நீ என்ன பண்ணி என்ன செய்யம்மா? என் பிள்ளைக்கு மட்டனே பிடிக்காது. வரட்டும், நீ வச்சதெல்லாம் அப்படி வீணா போகும் பார்த்தியா? அதை நான் பார்க்கணும். பார்த்துட்டு உன்னை வாங்குன்னு 1/2 மணி நேரத்துக்கு கடாயில் போட்டு வறுத்த மாதிரி வறுப்பேன் பாரு.
சரிடி, கிருஷ்ணாட்ட ஒருத்தர ஃபோன் பண்ணி கேட்டியா இந்த சாப்பாடுலாம் ஓகேவான்னு? இல்லைக்கா, அவருக்கு நான்வெஜ் பிடிக்கும்னு எனக்கு தெரியும், ஆனால் ஸ்பெஷலாக என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதுல்ல. சரி சரி விடு, பார்த்துக்கலாம். மசுக்குட்டி செமையா பசிக்குது. எனக்கு என்ன சாப்பாடு? இன்னைக்கு ஒரே நான்வெஜ் தான். அப்படியா? சூப்பர் சூப்பர், சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. இன்னைக்கு ஆதி ஃபிஷ் பக்கோரா, நிகாரி ரெசிபி, ஹைதராபாத் மாரா, கோட்கரி ரெசிபி, லாம் கஹாரி, ரோகன் ஜோஸ் ரெசிபி, லாம் பின்லாண்டோ, லாம் கறி ரெசிபி, மட்டன் கறி எல்லாம் பண்ணியிருக்கா. கூடவே மட்டன் பிரியாணி ப்ளஸ் பாயாசமும் இருக்கு. கேட்கும் போதே இவ்வளவு நல்லா இருக்கு, சாப்பிட்டு பாக்குறோம். டேய் கிருஷ்ணா, என்னடா உன் பொண்டாட்டி இந்த மட்டனாலேயே நம்ம 2 பேரையும் மறைக்க வச்சுட்டா? நல்ல திட்டு வாங்க போறா. என் பையனுக்கு மட்டன் ஸ்மெல்லே பிடிக்காது. மாட்டுறியா மாட்டுறியா? அம்மா, நீங்க சாப்பாடு எல்லாம் பிரமாதம் இல்ல? நீங்க சாப்பிட்டீங்களாமா? கிருஷ்ணா, உன் பொண்டாட்டி மட்டன் சமைச்சிருக்காப்பா, நீ கவனிக்கல நினைக்கிறேன். தெரியுதுமா, அதான் 2-3 பேர் சொல்றாங்களே மட்டன் மட்டன். இவ்வளவு நாளும் மட்டன்னாலே நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா இவ பண்ணிருக்க ஸ்டைல் ரொம்பவே நல்லா இருக்குமா. மட்டன்ல இருந்து வர அந்த ஒரு ஸ்மெல் வரவே இல்லைமா. சூப்பரா இருக்கு. சில டைம்ல சில இடத்துல மட்டன் எல்லாம் போட்டு சவ சவன்னு சவைக்கணும். ஆனா இது நல்ல பஞ்சு போல வெந்திருக்குமா. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாமா, தம்பி சொல்றது சரிதான், அருமையா இருக்கு. சாப்பிட்டு பாருங்களேன். இல்லப்பா, எனக்கு எதுவும் வேணாம். ஒரு முக்கியமான வேலை இருக்கு, மறந்துட்டேன். அட இருங்கம்மா, சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. மொசக்குட்டி, நீ சாப்பிட்டியா? இது என்ன புது பழக்கம்? நீங்க எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவ சாப்பிடுவா. என்னம்மா சொல்றீங்க? அவங்க உங்களுக்கு பசிச்சா அவங்க சாப்பிட வேண்டியதான். என் பொண்டாட்டிலாம் அப்படிதான். நான் சாப்பிட வரலன்னா கூட ஆள சாப்பிட்டு முடிச்சுடுவா. ஏங்க, கல்யாணம் நடந்த புதுசுலேயே நான் கேட்டேன், நீங்க வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணட்டுமான்னு. நீங்க தான் எனக்காக வெயிட் பண்ண வேணாம், உனக்கு பசிச்சா நீ சாப்பிடுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்னன்னா இப்படி சொல்றீங்க? குறை சொல்லல மீனா, நல்ல விதமா தான் சொல்றேன். பொண்டாட்டிங்களுக்கு பசிச்சதுன்னா அவங்க சாப்பிட்டுக்கணும். புருஷ வரணும்னு வெயிட் பண்ணக்கூடாது. நாங்க வந்துட்டு தான் நீங்க சாப்பிடணும்னு சொல்றதுக்கு நாங்க என்ன பெரிய முதலாளி மாதிரியும் நீங்க தான் அடிமை மாதிரியும்? அவங்களுக்கு வாயு வயிறு வேற வேற தானே. அவங்களுக்கு பசிச்சா அவங்க சாப்பிடணும். அடுத்தவங்களை எதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு? இந்த பாராதி, என் மவனுக்கு மட்டனே பிடிக்காது. தடவை நீ சமைச்சிருக்கியே, சொன்னா மனசு கஷ்டப்படுவியன்னு அவன் சொல்லாம இருக்கான். நாளையிலேருந்து மட்டன்லாம் சமைக்காத. இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு எல்லாத்தையும் உங்க அக்காட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. சரிங்க அத்தை. அம்மா இல்லம்மா, எனக்கு மட்டன் ஓகே தான், சூப்பரா இருக்கு. எனக்கு என்னன்னா எல்லாம் வேற வேற டேஸ்ட்ல இருக்கு. அதுதான் எனக்கு புரியல. நீங்க சமைக்கிறப்ப எல்லாம் ஒரே மசாலா பொடி யூஸ் பண்ணுவீங்களோ? எனக்கு கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி இந்த மாதிரி இருக்கும். ஆனா இந்த டிஷ்ஷஸ்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கு. சூப்பரா இருக்கு. இனிமே அடிக்கடி நீங்களும் மட்டன் பண்ணுங்கம்மா. உங்களுக்கு தெரியலனா ஆதிட்ட கேட்டுக்கங்க. சரிம்மா, நாங்க கிளம்புறோம், டைம் ஆயிடுச்சு. சரிப்பா. இதோ பாருடி, என் பையனுக்கு மட்டன் பிடிக்கவே பிடிக்காது. ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சிருக்கியே, நீ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்னு பெருமையாக நல்லா இருக்குன்ட்டு போகிறான். நீ பெரிய இவ மாதிரி அவனை பற்றி எல்லாம் உனக்கு தான் தெரியுங்கிற மாதிரி நடந்துக்காத, சரியா? என் பிள்ளைய பற்றி எனக்கு தான் எல்லாம் தெரியும். நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நீ சமைச்சது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறான். அதோட வாசமே கொமட்டுது.